அமித்ஷா நேற்று டெல்லி பார்லிமெண்ட்டில் மிக அழகாக ஒரு பொய்யை எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் பேசுகிறார். அதாவது மும்பை துப்பாக்கிச்சூடு நடந்துச்சுல்ல, அது சம்மந்தமாக பேசும்போது எப்படி நீங்கள் ஹிந்துக்களை டார்கெட் பண்ணுறீங்க, ஹிந்து எந்த வகையிலையும் ஒரு தீவிரவாதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜம்மு காலத்தில் வடிக்கண்ட பொய் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறார். அந்த காலத்தில் தான் ஓகே, பிரச்சனை இல்லை, போட்டு மூடி மறைச்சிங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 3000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கொலைகள்லாம் பண்ணி அப்படியே மூடி மறைச்சிங்க சமணர்களையும் பௌத்தர்களையும். ஆனால் இப்போ இணைய உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தினமும் நமக்கு காணொலி மூலியமாக நமக்கு காட்சிகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு அடிச்சே கொண்டது 15 பேர்கிட்ட இருக்கும் முஸ்லீம்களை. என்னங்க, ராமர் கோயில் அங்கே ராமர் தான் பிறந்தான்னு சொல்லி பாபர் மசூதியை இடித்து அங்கே ரணக்கலம் பண்ணி அங்கே இப்போ ராமர் கோயிலை கட்டி வச்சுருக்கிறீங்க. இவ்வளவுக்கும் இருக்கட்டும், மகாத்மா காந்தியை கொண்டது யாருங்க? நாத்துராம் கோட்ஸே, ஒரு சித்பவன் பார்ப்பன் இல்லையா? எல்லாமே வரலாற்றில் இவ்வளோ தூரம் அருமையாக பாகிஸ்தானுக்கு உளவாளிகளா மாட்டினவன் அத்தனை பேருமே எல்லாமே இந்துக்கள் தான். முஸ்லீம்னா 1-2 கூட நம்ம பேரை பார்க்க முடியல. ஒரு 20-30 பேர் இருக்குது. அத்தனை பேருமே இந்த பக்கத்தில் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்களா, அத்தனை பேருமே இந்துக்கள் தான். அடுத்தாப்புல இந்த காணொலியில் அந்த பேரையும் கரெக்டாக நான் சொல்கிறேன் பாருங்க, அதில் வந்திருக்குது. இப்படி இருக்கிறப்ப எப்படி ஒரு நெஞ்செறிந்து பொய்யர், அதாவது நீதிபதி லோயா, அதை கொன்னது யார்? சுப்பிரமணிய சாமிகிட்ட போய் கேட்டாக்கா அதான் சொல்லுவார். அந்த நீதிபதி லோயாவுடைய மரணத்துக்கு யார் காரணங்கிறது. ஹரைன் பாண்டியா, குஜராத்தில் மினிஸ்டராக இருந்தாப்புல ஹரைன் பாண்டியா, அவரை கொன்னது யார்? அதுக்கும் ஆதாரங்கள் இருக்குது. அப்புறம் சொராபுதீன் கேஸு, அதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதை கொன்னது யார்? அதுக்கு பின்புலமாக நின்றது யார்? அந்த கொலையாளி யார்? எல்லாமே பட்டவர்த்தனமாக நமக்கு உண்மைகள் தெரியும் போது எப்படி ஒரு ஆள் இந்த மாதிரி பேச முடியுதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் பேசுகிற அந்த காணொலியை பாருங்க. बंबई के हमले के बाद आज ये दिग्विजय सिंह चले गए हैं. उन्होंने कहा है तो आरएसएस ने कराया था. मान्यवर, क्या बोल रहे हैं? किसके लिए बोल रहे हैं? किसको बचा रहे हैं? क्या कहना चाहते हैं? और हिंदू टेरर का सगुफा किसने छोड़ा? मैं आज दुनिया के सामने, देश की जनता के सामने गर्व से कहता हूं कि हिंदू कभी टेररिस्ट नहीं हो सकता. हम कभी टेररिस्ट नहीं हो सकते. क्या कहना चाहते हैं? फर्जी टाइप के केस बनाए, एक भी केस अदालत में नहीं टिका. देशभक्त संगठनों पर आरोप लगाए आपने, सिर्फ आपकी छिछोरी राजनीति के लिए, क्षुल्लक फायदे के लिए. और फिर क्या कर लिया? फिर भी हार गए. இப்போ வரிசையாக பாருங்கள், குஜராத்தில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததா கைது செய்யப்பட்டவன் இவன் பேர் கோஹில். இவன் குஜராத் போலீஸ் கைது பண்ணி. அடுத்தப்பல இவன் ரவீன்குமார், இவனும் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தவன் தான். அடுத்தாப்புல இவன் பேர் சுனில்குமார், இவனும் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததுனால. அடுத்தது குமார் விகாஸ், இவனும் அதே கேஸ் தான். அப்புறம் ராம்சிங்கு, கோஹில் இவன், ஓகேங்களா? அடுத்தது பிரவீன்குமார், தேவேந்திர சிங்கு, எல்லாமே பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததா கைது பட்டப்படும். இவன் பேர் சூரஜ். அப்புறம் இவன் ஜோஹி மல்ஹோத்ரா, அப்புறம் மோதிராம். இப்படி வரிசையாக பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த வகையில் இவன் தெரியும், ஜோதி மல்ஹோத்ரா யூடியூபரு. இப்படி வரிசையாக நம்ம கைது பண்ணப்பட்டு எல்லாமே பக்க ஆவணங்களாக இருக்கிறப்போ எப்படி நம்ம உள்துறை மந்திரியால் இப்படி பேச முடியுதுன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதில் பாருங்கள், ஜிபிடி ரிசல்ட் வந்திருக்குது. மோகன்கிறவர் எழுதியிருக்கிறாரு, நோட்டபிள் இண்டிவிஜுவல்ஸ் லிங்க்டு டு டெரர் கேசஸ் வித் ஹிந்து நேஷனலிஸ்ட் டைஸ். முதல் குற்றவாளி யார்? நாத்துராம் கோட்ஸே, காந்தியை கொன்னவன், சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். ரெண்டாவது சுவாமி அசீமானந்தா, மக்கா மஸ்ஜிது அஜ்மீர் பிளாஸ்டில் சம்மந்தப்பட்டவன். அவனை குற்றத்தை ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்தவன் அவன்.
சாத்வி பிரக்யா சிங் மாலிகான் பிளாஸ்ட் அக்யூஸ்டு, அவளை தான் வந்து எம்பி ஆக்கி அழகு பார்த்தது பிஜேபி. லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் மாலிகான் பிளாஸ்ட்டு, அதாவது இப்போ இராணுவத்திலேருந்து எல்லா ஆர்டிஎக்ஸ் எல்லாம் திருடி கொடுத்தவன் இவன் கர்னல் புரோஹித். அப்புறம் அபினவ் பாரத் குரூப், அபினவ் பாரத் எல்லாமே யாருங்க? எல்லாமே இந்துக்கள் தானே. அடுத்தப்பல பாருங்க, அடுத்த ஒரு கமெண்ட் வருது. ஆல்தோ டெரரிஸ்ட் டோன்ட் ஹாவ் எனி ரிலிஜன், நேஷனாலிட்டி ஆர் கேஸ்ட், பட் சின்ஸ் அமித் ஷா இஸ் ட்ரையிங் டு deceive the world, therefore we can refresh memories of all those who short memories by giving names of some, starting from Kulbhushan Yadav, Lieutenant Colonel Srikanth Purohit, Major Ramesh, Pragya Singh Thakur, Sivanarayan Gopal, Shyam Banwar, Samir Kulkarni, Dayanand Pandey, Lawrence Bisnoy, அருண் கவாலி, அஸ்வின் நாயக், ரவி பூஜாரி, எக்ஸ்ட்ரா. த லிஸ்ட் கோஸ் ஆன் அப்படிங்கிறாப்புல. இந்த லிஸ்ட் அப்படி நீண்டுக்கிட்டே போகுது. அப்புறம் இதே அந்த அமித்ஷா என்ன சொல்கிறாரு, கேவலம் ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களான்னு காங்கிரஸை பார்த்து கேட்குறாரு. அவரை பார்த்து நம்ம கேட்கணும், ஒரு கேவலம் இந்த ஆட்சிக்கு அதிகாரத்தில் பெறுவதற்காக இந்த நாட்டை வந்து துண்டாடுறீங்களே, நாட்டு மக்களை இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் பிரித்து தலித்களையும் பிரித்து இந்த நாட்டை நாசமாக்குறீங்களே, கேவலம் ஆட்சியில் உட்கார்றதுக்கு தானே. அமித்ஷாவை பார்த்து நாம் கேட்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் காங்கிரஸை பார்த்து கேட்குறாரு அதே கேள்வியை.